புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். சொல்லுங்க, இப்போ நீங்கள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்ன பயன், தெளிவாக சொல்லுங்க. இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு 3-4 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி வருது. அதுல முக்கியமான ஃபேக்டர் ஸ்கில்டு மேன் பவர். இந்த ஸ்கில்டு மேன் பவர் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்குது அப்படின்றத ஷோகேஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கில் ஸ்கேப் என்ற பெவிலியன் பண்ணியிருக்கிறோம். நம்ம தான் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிறைய மாணவர்கள் இந்த வொகேஷனல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாநிலமும் இதுதான். அது போக நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுடைய ஐடிஐஸ் இப்போதான் 2800 கோடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாடா டெக்னாலஜி சேர்ந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம மாநிலத்தில் இருக்குது. இப்போ எஜுகேஷனோட சேர்த்து ஸ்கில்லையும் நம்ம மர்ஜ் பண்ணுறோம். ஸ்கில் இருந்தால் தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இனிமேல் இப்போ சேஞ்சிங் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்குக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத கண்டறிந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நான் முதல்வன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மாணவர்கள் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்றத காலேஜ்லயே தெரிய வைக்கிறோம். அதை மேண்டேட்டரி ப்ரோக்ராமா காலேஜில் கொடுக்கறது மூலமாக இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட எக்ஸ்பர்டீஸை கொடுக்குறாங்க. அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுனால மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரி போகும்போது அந்த டிரான்சிஷனே இல்லாமல் கேப்பே இல்லாமல் அவங்களால ஈஸியாக வேலை கிடைக்க முடியுது அப்படின்றத இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷோகேஸ் பண்ணுறோம். எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்தாலும் அதற்குண்டான கோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்கு, நம்மக்கிட்ட எக்ஸ்பர்டீஸ் இருக்குதுன்றத நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். ஸோ மாணவர்கள் அதிகமான டெமோகிராபிக் டிவிடெண்ட் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஷோகேஸ் பண்ணக்கூடிய பெவிலியன் தான். மேடம், இப்போ நம்ம வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிச்சு படிக்கும் போதே, அதாவது மற்ற ஸ்டேட்ல இல்லை மற்ற யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறவங்க எல்லாமே வெளியில் போய் ப்ரைவேட்டாக தான் படிக்கணும். நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே சூப்பரான ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் சூப்பராக கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ படித்து முடிச்சுட்டாங்கன்னா வேலை அப்படின்னு யோசிக்கும் போதே முதலீட்டாளர் மாநாடு நடக்குது, பல இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரப்போகுது. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இப்போ ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொறியியல் நீங்கள் சொன்ன மாதிரியே இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதை தவிர்க்க இந்த மாநாடு எப்படி உதவும்? அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி செய்யும் ஒரு எக்கானமி, அதாவது இப்போ மேனுஃபேக்சரிங் எக்கானமி. அதை மெதுவாக டிரான்சிஷன் ஆகுது, நாலேஜ் எக்கானமியாக டிரான்சிஷன் ஆகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நிறைய இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு தேவையான மேன் பவர் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஐடிஐஸ் அண்ட் பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கு. டெக்னிக்கல் மேன் பவர் அதிகமாக நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆனால் அந்த ஸ்கில்ஸ் தான் அங்கே மிஸ்ஸிங் லிங்காக இருக்குது. இப்போ தான் அந்த ஸ்கில்ஸை நம்ம காலேஜிலே கொடுக்கறதுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்மளுடைய மாண்பு அமைச்சரும் இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஐடிஐஸ் பாலிடெக்னிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்து இந்த ஆண்டு இன்னும் மற்ற எல்லா துறைகளும் எல்லா மற்ற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸும் சேர்ந்து ஸ்கில்ஸை ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக கொண்டு வரோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் இருக்கும் போது அவங்க வேலை வாய்ப்பு, ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு பெறுறது, இன்னொன்று வேலை உருவாக்குவர்களாக ஆவாங்க. ஆண்டர்பிரினர்ஸை நம்ம நிறையா கிரியேட் பண்ண முடியும். ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஒன்று ஸ்கில்ஸ் வேணும், இன்னொன்று அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும், இன்னொன்று அதுக்குண்டான ஈகோ சிஸ்டம், அதற்குண்டான வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக அது இருக்கிறதுனால இப்போ நம்ம ஸ்கில்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மாணவர்கள் வெறும் வேலை தேடுவர்களா இல்லாமல் வேலை உருவாக்குவர்களாகவும் ஆக்க வேண்டும் அப்படின்றது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் மாணவர்கள் காலேஜில் இருக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க கெரியர் பாத்வே, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அதற்கு ஏற்றாப்புல அவங்க அமைத்து கொள்ளலாம். ஸோ கெரியர் பாத்வேஸ் கிளியராக தெரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம் இந்த ஜிம். அப்படின்னா இனிமே பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை இல்லை, பொறியியல் படித்தா குறைவான சம்பளம் தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில
எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபவுண்ட், யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை. ஒன்லி திங் வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய இன்னோவேட்டிவ் கேப்பபிலிட்டியை நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதை தான் நம்ம காலேஜ்லேயே சொல்லி கொடுக்குறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்க்காம அதுக்கு சொல்யூஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணுன்றதான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கமே. ஸோ இப்போ வந்து மாணவர்கள் அந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு இன்மை அப்படின்லாம் ஒன்று இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து என்னென்னா அவங்களுடைய ஸ்கில் செட்ஸை மேட்ச் பண்ண முடியல. அதை தான் இப்போ மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா, ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தா அவங்களே அடுத்தது வெளியில் வந்து ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கக்கூடிய திறனையும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வளர்க்க முடியும். ஸோ அதுதான் அதை நோக்கி தான் பயணிக்குது நான் முதல்வன் திட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.